நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்று இருமை. இருமைனா நம்ம எல்லாரும் என்னன்னு யோசிப்போம் இல்லையா? ஒன்றிலிருந்து பிரிஞ்சா அது இருமை. இந்த இருமை தத்துவத்தை உணராதவங்க யார் இந்த உலகத்தில்? நமக்கு எல்லாம் தெரியும். நமக்கு நன்மைனா தீமை இருக்குது, அன்புனா அதனோட ஆப்போசிட்னா வெறுப்பு இருக்குது, அதை போல் சொர்க்கம்னா நரகம் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு இருமையை நம்ம வச்சுருக்கோம். மேல் கீழ் எந்த வகையில் போனாலும் ஒரு இருமை நமக்கு இருக்கும். ஆனால் இந்த இருமை தத்துவத்தையே உணராதவங்க இந்த உலகத்தில் இருக்காங்களா? நமக்குள்ளே நம்ம இந்த கேள்வியை கேட்டுக்கணும். நம்ம எந்த விஷயத்தில் நான் இருமையில் இல்லை, அப்படி இருமை தத்துவம் உணராதவங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 பேரை குறிப்பிடலாம். குழந்தைகள், மனநிலை சரியில்லாதவர்கள், மிகப்பெரிய ஞானிகள். இந்த 3 பேருக்கு மட்டும்தான் அந்த இருமை நிலை தத்துவம் உணராமல் இருக்காங்க. அது எந்தெந்த நிலையில் அவங்க இருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ குழந்தையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கிட்ட ஒரு வைரத்தையோ கூழாங்கல்லையோ கொடுத்தா அதுக்கு வித்தியாசம்லாம் தெரியாது, அதனோட மதிப்பெல்லாம் அதுக்கு தெரியாது. அதுக்கு எல்லாமே விளையாட்டு தான். அது நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்க்கக்கூட தெரியாத ஒரு நிலையில் இருக்கும் அந்த குழந்தை. அதுக்கு சொல்லப்போனால் ஒருத்தன் தூக்கிட்டு போகிறாங்கன்னா கூட அவன் கெட்டவனா நல்லவனான்னு கூட அது கண்டுபிடிக்க தெரியாது. அதே போல் மனநிலை சரியில்லாதவர்கள், அவங்களும் கூட எங்கே ரோட்டில் படுத்தாலும் சரி, இல்லை ஆடை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எப்பேற்பட்ட இடத்துல உணவு கிடைச்சாலும் சரி, அவங்களுக்கு அது நல்லதா கெட்டதான்னு தெரிய போகிறதில்ல. அது ஒரு நிலையில் இருக்காங்க. ஞானிகளும் அதே நிலையில் இருக்காங்கன்றாங்க. எப்படி ஞானிகளை இவங்களோட நம்ம சம்மந்தப்படுத்தலாம் அப்படின்னா, குழந்தை அந்த இருமை தத்துவம் இல்லாத நிலைன்னு பார்த்தீங்கன்னா அது அறிந்திராத நிலை. அதாவது புரியாமல் இருக்குது, அறியாமையில் இருக்குது. அதனால் அது இருமை தத்துவத்தில் இல்லை, ஒருமையில் தான் இருக்குது. இருமைனா அதுக்கு என்னன்னு தெரியலை, நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்க்க முடியாத அந்த ஞானிகள் இருக்கக்கூடிய மிடில் பாத்தில் அந்த குழந்தை இயல்பாகவே இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தையும் புதிய ஆன்மாவாக தானே பிறக்குது. அப்போ அந்த பதிவுகள் செயல்படாத வரைக்கும் அது அந்த ஒருமை தத்துவத்தில் தான் இருக்கும். அதுக்கு இருமைன்னு புரியாது. இப்போ மனநிலை சரியில்லாதவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே போல் செயல்படுறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு காரணம், அது குறைபாடாக இருக்குது. நம்ம செய்கிறோன்ற செயல் அவங்களுக்கு தெரியாது, அறியாமையில் இருக்காங்க. அந்த அறியாமையிலேருந்து வெளிப்படுறது அந்த இருமை தத்துவத்தை அவங்க உணரலை. அங்கே அது அதனோட பதிவுகள் பதியாது. அவங்க அந்த செய்கிறோன்ற உணர்வு இல்லைன்னா கூட அந்த இருமை தத்துவம் இல்லாமல் இருக்கிறோன்ற இயல்பான நிலையில் அவங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ஞானிகள் அப்படி இருப்பாங்க. ஞானிகளுக்கு எப்போ தெரியுது நன்மை தீமை இல்லைன்னு? இந்த பிரபஞ்ச தத்துவத்தை அவங்க தியானம் மூலமாக பெற்று, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்தும் இறைவனின் புனிதமான படைப்பு தான். இதில் கீழையோ மேலேயோ நல்லவனோ கெட்டவனோ இல்லை, அவனவன் நிலையில் சரியாகத்தான் செயல்படுறான். இங்கே அவங்க வாழ்க்கையை முன்னேற்றிக்கத்தான் வராங்க அப்படிங்கிற நிலை புரியும் போது ஒரு புத்தர் போல, ஒரு மகாவீரர் போல, ஒரு இயேசு போல அவங்களுக்கு அந்த நிலை தன்னாலே அவங்க அடைகிறாங்க. இது உயர்நிலைன்னு எடுத்துக்கலாம். இந்த இருமை தத்துவத்தை அடையிறது நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒன்று. ஆனால் அது நம்ம எந்த நிலையில் அடைகிறோன்றதான் நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம குழந்தை நிலையில் இருக்கும்போது இயல்பாகவே இருக்கும். மனநிலை பிறழ்ந்து வர்றது அது உண்மையான நிலை அல்ல. ஆனால் இந்த புத்தர் மகாவீரர் இயேசு போல நாமும் அந்த இருமை தத்துவத்தை கடந்து அனைத்தும் ஒன்றே அப்படிங்கிற அந்த ஒன்னஸ்க்கு போகும்போது தான் இந்த இருமை தத்துவத்தை கடந்தவர்களாக ஆகிறோம். அதனால் இருமை தத்துவத்தை கடந்தவர்கள் என்பதில் இந்த 3 நிலையில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க மாஸ்டர்ஸ். வணக்கம்.